சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அப்பல்லோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் மதன் திருவேங்கடா. வணக்கம் டாக்டர். வணக்கம். நீங்கள் இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலையும் ஸ்போர்ட்ஸ் மெடிசன்லையும் ஒரு தலை சிறந்த மருத்துவர். ஆனால் எனக்கு இதில் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா டே கேர் நீ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் நான் இது வரைக்கும் கேள்விப்படலை. டே கேர் அப்படின்னாலே அது ஆபத்து இல்லை, இது ஒரு ஹியூமன் சைக்காலஜி. அது என்னங்க காலைல போனால் சாயந்தரம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு தெம்பு இருக்கும். அது ஒன்றும் இல்லைங்க, போனால் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த கேள்விக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் எனக்கு ஒரு தனிப்பட்ட கேள்வி இருக்குது. என்னென்னா நீ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம நிறைய பார்க்குறோம். கடந்த 10 வருடங்களில் நிறைய பேசுகிறோம் அதை பற்றி. ஆனாலும் நீ ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்படுறவங்க நம்ம 2 பிரிவாக பிரிச்சுக்கலாம். ஒன்று விபத்து அப்படிங்கிற ஒரு விஷயம், இன்னொன்று வயதானவர்களுக்கு மூட்டு தேய்மானம். இந்த வயதானவர்களுக்கு வர்ற தேய்மானங்களில் அவங்களுக்கு சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிறது எவ்வளவு உறுதியாக மருத்துவர்கள் சொன்னாலும் கூட அவங்க காரணமில்லாத ஒரு பயத்தில் பக்கத்தில் வர பயப்படுறாங்க. ஏன் இந்த வயதானவர்கள் எவ்வளவு தான் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி நம்ம பேசினாலும் முன் வந்து நான் ஆமாம் டாக்டர் கரெக்ட் டாக்டரும் ஒரு டிசிஷன் எடுக்காமல் இருக்காங்க டாக்டர். இது ப்ராடர் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா 2 ஒன்று வந்து ஃபியர் ஆஃப் கம்மிங் ஃபார் சர்ஜரி. சர்ஜரி பண்ணால் காம்ப்ளிகேஷன் ஆகுமா, அதனால் நம்மளால் நடக்க முடியாமல் போயிடுமா, முடங்கி போயிடுமா ஒரு ஃபியர் இருக்குது. அது ஒன்று இருக்குது. அனதர் திங் ஆயிடுச்சு, நமக்கு தான் வயசாகிடுச்சு, இனிமேல் எத்தனை வருஷம் வாழ போகிறோம், அதனால் வந்து இப்படியே இருந்துட்டு போயிடலாம், மாத்திரை மருந்து மெயின்டைன் பண்ணிட்டே போயிடலாம். பட் இது வந்து தப்பான கருத்து, தப்பான என்ன சொல்ல, அவங்களுக்கு வந்து எண்ணம் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ நம்ம 4 வருஷம் 5 வருஷம் இருந்தாலும் வந்து நம்ம மற்றவங்களுக்கு வந்து சுமையாக இல்லாமல் ஒரு நல்ல இண்டிபெண்ட்டாக வாழலாமேன்னு ஒரு அந்த ஒரு மனப்பான்மை வந்துட்டுனா டெஃபினட்டாக திஸ் இஸ் த பெஸ்ட் சர்ஜரி டு டூ இட் ஆன் தட். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ டே கேர் சர்ஜரி நம்ம 24-48 ஹவர்ஸில் நம்ம பேஷண்ட் சர்ஜரி பண்ணி கான்ஃபிடென்ட்டாக டிஸ்சார்ஜ் பண்ணுறோன்னா இப்போ அவங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ வெரி குட் சர்ஜரி டு கோ ஃபார் இட். இது என்னென்னா இந்த கான்செப்ட்னு பொறுத்தீங்கன்னா வந்து ஸோ வி ஹாவ் டு சூஸ் த பேஷண்ட்ஸ் அக்கார்டிங்லி. ஸோ எந்த பேஷண்ட்ஸ்லாம் இதில் வரமுறைக்கு வராங்கன்னு சொல்லிட்டு ஆஸ் அ சர்ஜன் தெர் இஸ் அ ப்ரோட்டோகால் ஃபார் திஸ். ஸோ தட் இஸ் ஹவ் யாருக்கெல்லாம் அறுவை சிகிச்சை செய்யணும்னு ஒரு இது இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வி ஹாவ் டு புட் ஃபோர்த் திஸ் கைண்ட் ஆஃப் சர்ஜரி ஃபார் தம். ஸோ இதில் வந்து இப்போத்துக்கு வந்து இந்த கான்செப்ட் வந்து எதனால டெவலப் ஆச்சுன்னா இப்போ கோவிட் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இந்த கோவிட்னாலே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரத்துக்கே ஒரு பயம் இருந்தது. ஹாஸ்பிட்டலுக்கு வரது பயம் இருந்தது, அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணது அது இன்னொரு பயமாக இருந்தது. ஸோ இந்த கான்செப்ட் வந்து அதனால தான் நான் இந்த கான்செப்டே கொண்டு வந்தது. எதுக்குன்னா ஹாஸ்பிட்டல் வரீங்க, சேஃபாக நம்ம ஆப்ரேஷன் பண்ணி 1 நாள் 2 நாளே உங்களுக்கு மூட்டு அறுவை சிகிச்சை பண்ணி நலமாக நம்ம வந்து டிஸ்சார்ஜ் பண்ணலாம். ஸோ அதுதான் இதோட பேசிக் கான்செப்ட் ஆன் தட் ஒன். ஸோ அதை பேஸ் பண்ணி பேஷண்ட்ஸ் வரும்போது நான் சில பேஷண்ட்ஸ் பார்க்குறதுலாம் வந்து 10 வருஷமாக கஷ்டப்பட்டு நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டெல்லாம் வராங்க. ஸோ வரும்போது நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுவோம். அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஒரு ஃபிட்னஸ்ன்னு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ அந்த ஃபிட்னஸ் க்ரைட்டீரியா இஃப் தே ஃபிட் இன் டு தேட் க்ரைட்டீரியா, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கலாம், டயபெட்டிஸ் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ப்ரீ-ஆப்பாக எவால்வேட் பண்ணிவிட்டு தென் we admit them on the day of surgery. அதாவது ஒருத்தருக்கு அறுவை சிகிச்சை பண்ணணும்னு நீங்கள் முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பல ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதுக்கு பின்னால் இப்போ கார்டியாக் பிரச்சனை இருக்கா, அவர் எத்தனை வருஷம் தொடர்ந்து க்ரானிக் டிசீஸ் ஏதாவது இருக்காங்கிறதெல்லாம் முடிவு பண்ணி அதனுடைய அடிப்படையில் தான் நீங்கள் சர்ஜரிக்கு ஒத்துக்குவீங்க இல்லையா? என்னென்ன ஒரு பேஷண்ட்டை வந்து வெறும் மூட்டை ஒண்டி பார்க்குறதோட we have to see the holistic approach. ஸோ ஹோலிஸ்டிக் அப்ரோச் பார்க்கும்போது அண்ட் ஆல்சோ இப்போ இந்த சர்ஜரி பண்ணி அவங்க எவ்வளோ சேஃபாக நம்ம வந்து கொண்டு போக முடியும் தான் நம்ம. It's not just based on surgery alone. Correct. So it's based on how safe can be patient be discharged home as well. இப்போ இது சீக்கிரமாகவும் போகிறனால வந்து இப்போ ஹாஸ்பிட்டலோட நேரம் அவங்க how many days they spend in the hospital கம்மியாகிறதுனால அவங்க வந்து வீட்டுக்கு போய் அவங்களோட உறவினர்கள் சொந்த பந்தத்தோடு இருக்கும் போது வந்து ஒரு சைக்காலஜிக்கலி ஆல்சோ தே ஆர் கான்ஃபிடென்ட் ஆன் தட். அண்ட் ஆல்சோ அந்த சேம் டே வாட் ஐ டூ இஸ் ஐ மேக் தெம் டு வாக்கு ஸ்டேர் கிளைம்பிங். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது அவங்களுக்கே ஒரு தனிப்பட்ட கான்ஃபிடன்ஸ் வந்து வி கேன் டூ இட் ஆன் தட். ஸோ அதை பண்ணும்போது வந்து சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸும் கம்மியாகுது, ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் ஆல்சோ இஸ் கம்மியாகுது. 10 வருஷம் மூட்டு சுத்தமாக நடக்க முடியல, 10 அடி நடந்தால் கூட வலிக்குது, இல்லை டாக்டர் சொல்லிட்டாங்க முழுக்க தேஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க, இப்படி 1-2 இருக்கும் இல்லையா? எந்த கேட்டகரைஸில் உள்ளவங்களும் நீங்கள் கண்டிப்பாக இதை நான் பண்ணலாமா, பண்ணால் நல்லது அல்லது பண்ணித்தான் ஆகணும்னு முடிவு போடுறீங்க? ஒன்று வந்து அவங்களோட பெயின். இப்போ வந்து மரத்தை சாப்பிட்டு வந்து அவங்களுக்கு வந்து பெயினும் சரியாகலை, மூட்டு வந்து ஒரு மாதிரி டிஃபார்மிட்டிக்கு போகுது.
இப்போ டே டு டே ஆக்டிவிட்டியும் அவங்களால பண்ண முடியல. ஒரு சாதாரணமாக கோயிலுக்கு போகணுமோ இல்லை எங்கேனாச்சும் போக முடியுமோ போக முடியல. நடக்க ஒரு 10 அடி எடுத்தாலும் வலி வந்துடுது. நைட்டில் வந்து சும்மா இருந்தாவே வலி வந்துடுது. ஸோ இதெல்லாம் வந்து இட்ஸ் அ பெஸ்ட் திங் டு டூ த சர்ஜரி ஆன் தட். இந்த மாதிரி சமயத்தில் வந்து சர்ஜரி பண்ணிடணும். ஸோ அதை போஸ்ட்போன் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா முட்டி இன்னும் தேய்மானாய் ஒரு மாதிரி டிஃபார்மிட்டிக்கு போயிடும். ஸோ அப்போ வந்து இட் பிகம்ஸ் மோர் காம்ப்ளிகேட்டட் ஆன் தட். ஸோ அதனால வர என்னன்னா முட்டி ஒண்டி இல்லை. ஸோ அவங்க நடக்கிறதே ஒரு மாதிரி தாங்கி நடக்கிறனால தே கெட் ஹிப் பெயின், ஸ்பைன் பெயின், மற்ற ஜாயின்ஸும் வந்து அஃபெக்ட் ஆக ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி பண்ணுறது பெட்டர். தட்ஸ் வாட் ஐ வுட் சே. சரி டாக்டர், இப்போ இந்த மாதிரி ஒரு அறுவை சிகிச்சை உள்ளவங்க எந்த வயதில், இப்போ நீங்கள் ஆக்சிடென்ட் மற்றவங்களுக்கு வயதானவர்களை பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், வயதானவர்களுக்கு வரும்பொழுது இந்த தேய்மானங்கள் அப்படிங்கிறது எந்த வயதில் அதிகமாக இருக்கிறத பார்க்குறீங்க டாக்டர் நீங்கள்? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20% ஆஃப் த பாப்புலேஷன் வி ஆர் சீயிங் இன் அபவுட் 40 இயர்ஸ்லேயே இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அது எதனாலனா வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்னால. ஸோ நிறைய பேர் வந்து இப்போ ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட் சாப்பிட்றனால ஓவர் வெயிட் இருக்கனால, ஸோ ஜாஸ்தி நீ ஸ்ட்ரெயின் பண்ணுறனால, ஸோ அதனால் வந்து வி ஆர் சீயிங் தெம் குவைட் அ லாட் இன் யங்கர் ஏஜ். பெரும்பாலுமே பார்த்தீங்கன்னா வந்து அபவ் 60 to 70 இயர்ஸ் தான் இந்த மூட்டு இது வருது. இதே அப்ராடில் பார்த்தீங்கன்னா தே சே 70-80 இயர்ஸில் வருது. பட் இந்தியன் பாப்புலேஷனில் வி கெட் இட் இன் யங்கர் ஏஜ். இது எதனால லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம் தான் ஐ வுட் சே. ஸோ மூட்டு தேய்மானம் வர்றது வந்து ஹெவி வெயிட் ரொம்ப இருக்குது, அவங்க வந்து ஆக்டிவிட்டி கம்மியாகுது. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மூட்டு வலினால நம்ம நடக்கவே கூடாது, நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது, ஆக்டிவிட்டீஸும் கம்மியாகிறதுனால அதுவும் ஒரு பாதிப்பாகுது. இப்போ வெயிட் நிறையா இருக்குது ஒருத்தருக்கு, அவருக்கு மூட்டு பிரச்சனை இருக்குது, நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்கிறீங்க. ஒன்று, நீங்கள் அவருடைய வெயிட்டை முழுமையாக குறைச்சதுக்கப்புறம் அறுவை சிகிச்சை பண்ணுவீங்களா, அல்லது டாக்டர் என்னால் வெயிட்டு குறைக்க முடிஞ்சால் நான் ஏன் டாக்டர் உங்கள்கிட்ட வர்றேன் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாருன்னா, பரவாயில்ல உங்கள் வெயிட்லேயே நீங்கள் இருங்க, நான் அறுவை சிகிச்சை பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் போடுற இந்த மெட்டீரியல், சிகிச்சைக்காக, ஆப்ரேஷனுக்காக, சர்ஜரிக்காக யூஸ் பண்ணுற மெட்டீரியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த வெயிட்டையும் தாங்கக்கூடிய அளவுக்கு சரியாக இருக்குமா டாக்டர்? நல்ல கேள்வி. பிகாஸ் ஐ ஹேட் ரீசென்ட்லி ஒரு பேஷண்ட். ஸோ யூ ஒன்ட் பிலீவ் ஷி வாஸ் அரௌண்ட் 130 kgs. அண்ட் அவங்களால வந்து வாக்கர் வச்சு தான் ஒரு 2 ஸ்டெப்பு 3 ஸ்டெப்பு தான் நடக்க முடியும். இது ஒரு விஷியஸ் சைக்கிள். என்னென்னா மூட்டு வலி ஜாஸ்தி இருக்கனால அவங்களால நடக்க முடியல. என்ன தான் டயட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணாலும் ஷீ இஸ் நாட் லூசிங் வெயிட். ஸோ ஷீ இன்ஃபேக்ட் ஷீ லாஸ்ட் ஹோப் சொல்லணும்னா வென் ஷீ கேம் டு, பிகாஸ் ஷீ இன் லாட் ஆஃப் அதர் ஹாஸ்பிட்டல்ஸ், அதர் டாக்டர்ஸ்லாம் பார்த்துட்டு எல்லாரும் வந்து என்னென்னா டூ ரிஸ்கி அப்படின்னு சொல்லி சர்ஜரி பண்ணா. ஏன்னா ஷி ஹேட் நெஃப்ராலஜி ப்ராப்ளம், ஷி ஹேட் கார்டியாக் ப்ராப்ளம் ஆல்சோ. என்கிட்ட வரும்போது ஒரு வார்த்தை அவங்க சொன்னாங்க, என்னென்னா சார் நான் எல்லாரையும் பார்த்துட்டேன் சார், இனிமேல் நான் எனக்கு வாழ்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இதை எப்படியாச்சும் சரி பண்ணிவிடுங்கன்னு. அப்போ இருக்கும்போது ஐ ஃபெல்ட் ஆஸ் எ டாக்டர் ஐ ஷுட் ஹெல்ப் ஹர் அவுட். ஸோ தட் ஷி கேவ் எ கான்ஃபிடென்ட் டு மீ டு பர்ஃபார்ம் த சர்ஜரி ஒன்று இன்னும் பார்க்கணும் நான் வந்து. So I took up the challenge. I did one knee at the first. She was so confident on it. 2 days, 3 days வந்து இந்த அறுவை சிகிச்சைனால she was able to walk confidently. So immediately 4 weeksல வந்து, because I can't do simultaneously at the same time because of the high riskனால 4 வாரம் 6 வாரம் கழிச்சு இன்னொரு நீயும் அவங்களே வந்து பண்ணிக்கிட்டு she was independently walking. ஸோ இது அது ஒரு ஆஸ்பெக்ட். இப்போ போடுற இம்ப்ளான்ட்டுன்னு பொறுத்தீங்கன்னா, ஸோ இதுதான் வந்து நம்ம போடுற இம்ப்ளான்ட்டு. So this is a knee joint replacement. So in the implant வந்து என்னன்னா, it has been designed to withstand heavy weights also. இது வந்து நம்ம நார்மலாக போடுறது. ஸோ இதுலேயே வந்து நம்ம உள்ள ஒரு ராட் வச்சும் போடுவோம். ஸோ ராட் வச்சும் போடும்போது இட் டேக்ஸ் மோர் அமௌண்ட் ஆஃப் வெயிட் ஆல்சோ. ஸோ அதுவும் இருக்குது. ஸோ அக்கார்டிங் டு தட் வி சேஞ்ச் த இம்ப்ளான்ட் ஆன் தட். ஸோ தேர் ஆர் pertaining to the patients also we do that on that. இது எல்லாருக்கும் பொருந்துமா, அல்லது யூஸ்வலாக இந்த மாதிரி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது பண்ணும் பொழுது ஒரே நேரத்தில், அதாவது ஹெவி வெயிட் இல்லாமல் சாதாரணமாக சர்ஜரி பண்ணோம், மாற்றணும், வயசானவங்கன்னு வரும்பொழுது ஒரே நேரத்தில் 2 கால்லையும் பண்ணி அனுப்பிச்சிருவீங்களா? ஒரே நேரத்தில் பண்ணலாம். பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா, சர்டன் திங்ஸ் ட்ராபேக்ஸ் இருக்குது. ஸோ ட்ராபேக்ஸ் இருக்குன்னா வந்து பெயின் மேனேஜ்மெண்ட்னு இருக்குது. ஸோ வாட் வி டூ இன் ஃபாஸ்ட் ட்ராக் இஸ், நான் சில பிளாக்ஸ் எல்லாம் கொடுப்பேன், சில மருந்தெல்லாம் கொடுத்து பெயின் பிளாக்ஸ் பண்ணும் போது, so we have a restriction of how much of medicines we can give on that. அந்த மாதிரியும் பண்ணியிருக்கோம். பண்ணும்போது கொஞ்சம் ரீஹாபிலிட்டேஷன் வந்து கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதுதான். ஸோ இந்த பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஆல்சோ த காம்ப்ளிகேஷன்ஸ் கேன் அரைஸ். சில டைமில் வந்து 2 முட்டியும் பண்ணுறதுனால சிலவங்களுக்கு அந்த டிவிடின்னு சொல்லுவோம். ஸோ ஏன்னா 2 முட்டியும் சரியாக நடக்க முடியாது இமீடியட்னால, டிவிடி அந்த காம்ப்ளிகேஷனாக கொஞ்சம் இருக்கனால
I prefer mostly to leave some time and then do it on that. ஒரு முட்டி பண்ணதுக்கப்புறம் இன்னொரு அறுவை சிகிச்சைக்கு எவ்வளவு நாள் டைம் இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்கும்? See, ideally வந்து 4 to 6 weeks ஐடியலாக இருக்கும். பட் சில பேஷண்ட்ஸ் இப்போ அப்ராட்லேருந்து வராங்க, வெளிநாட்டிலேருந்து வராங்க, அவங்களால அவ்வளோ நாள் இருக்க முடியாதுன்னா வாட் ஐ டென் டு டூ இஸ் ஒரு முட்டி பண்ணிவிட்டு ஒரு 2-3 டேஸில் வந்து இந்த ஃபாஸ்ட் ட்ராக்னால தே கேன் கோ இண்டிபெண்ட்லி பண்ணும்போது தென் தே பிகம் கான்ஃபிடென்ட். நெக்ஸ்ட் சிட்டிங் ஒரு அந்த வீக்லேயே வந்து ஐ டூ இட் ஆன். ஒரு சின்ன லேமன் கொஸ்டின் டாக்டர், அதாவது நீங்கள் இந்த மாதிரி ஒரு சர்ஜரியை ஒரு முட்டியில் பண்ணிடுறீங்க, இது சரியாயிடுதுன்னு வச்சுக்கலாம். 4 வாரம் 1 மாதம் கழித்து தான் நீங்கள் பண்ணுறீங்க. இந்த ஒரு 4 வாரத்துக்குள்ளே அவங்க நடக்க பழகுவாங்க, நீங்கள் சொல்கிறது மாதிரி நடப்பாங்க, ஸ்டேர்ஸில் ஏறுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த முட்டியில் வலி இன்னும் அப்படியே இருக்குது அறுவை சிகிச்சை பண்ணாததுனால. அப்போ இந்த புதுசாக வந்த முட்டி என்ன பண்ணுன்னா இதனுடைய பெயினை மேனேஜ் பண்ணுறதுக்காக இந்த வெயிட்டையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ இது எடுத்துக்கும் இல்லையா, அதனால் எந்த பாதிப்பும் இதில் வராதா புதுசாக வந்த முட்டிக்கு? அப்படி ஒரு வெயிட் எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுனால 2 முட்டியும் வந்து ப்ராப்ளம்னு வந்தவங்க. ஸோ ஒரு முட்டி ஆப்ரேட் பண்ணோன்னே அவங்க வந்து இந்த முட்டி எனக்கு வலியே இல்லை டாக்டர், கொஞ்சம் வந்து இன்னொரு 4 மாதம் 6 மாதம் கழிச்சே பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்துட்டாங்க. எதுக்கு நான் வந்து திஸ் இஸ் டேக்கிங் லாட் ஆஃப் வெயிட் ஆன் ஸ்ட்ரெயின் ஆன் தட். ஸோ அப்போ ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிடும். ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இதில் இருக்க பெயினும் வந்து கம்மியாகுது. அது என்னன்னா நம்மளோட ஹவு மச் ஆஃப் டேமேஜ் டு த நீன்னு பொறுத்து இருக்குது. இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து நம்மளோட நீ ஜாயிண்ட் மாடல். நீ ஜாயிண்ட் மாடல் பார்த்தீங்கன்னா இது வந்து கார்ட்லேஜ்னு சொல்கிறது, நார்மல் கார்ட்லேஜ். இதுதான் வந்து தேய்மானம் ஆகுது. தேய்மானம் இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் வரும். டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் வரும்போது லாஸ்ட்டாக வரும்போது இப்போ இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுது. ஸோ இந்த ஃபுல்லாக டேமேஜ் ஆகும்போது என்ன ஆகும்னா மூட்டு வந்து வளைவு வருது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்கும்போது டெஃபினட்டாக 2 முட்டியும் இதாகும். ஸோ ஒரு முட்டி இந்த ஸ்டேஜில் இருக்குது, ஒரு முட்டி வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கும் போது தென் வென் வி டூ ரொம்ப மோசமான முட்டியை பண்ணும்போது இது வந்து ஓரளவுக்கு தே கேன் மேனேஜ் ஆன் தட். ஸோ அன்டில் அன்லெஸ் இட் பிகம்ஸ் ஸோ பேட் தட் தே வாண்ட் டு டூ த அனதர் சர்ஜரி. ஸோ இந்த மாதிரியும் பேஷண்ட்ஸ். ஓகே டாக்டர், எனக்கு நீங்கள் ஒரு ப்ரோட்டோகால் சொல்லுங்கள் டாக்டர். ஒரு பேஷண்ட் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக வர்றாங்க உங்ககிட்ட, அதை நம்ம ஃபாஸ்ட் ட்ராக்கில் பண்ணுற நீ ப்ளே, எப்போ வருவாங்க, எவ்வளோ நேரம் தேட்டர், எவ்வளோ நேரம் அவங்க இருப்பாங்க, எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ், எவ்வளோ நேரம் வெளியில் போவாங்கன்னு எனக்கு ஒரு 1, 2, 3 சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன். So that's quite interesting question. My diagnosis starts once the patient comes into to my clinic. So வரும்போதே நான் வந்து அசஸ்மெண்ட் பண்ணிடுது. ஸோ ஆஸ் முதல்ல நான் சொன்ன மாதிரி மூட்டு மட்டும் நான் பார்க்குறதில்ல, பேஷண்ட் ஆஸ் அ ஹோலிஸ்டிக். நாட் ஓன்லி த பேஷண்ட்ஸ், வி ஆல்சோ லுக் இன் டு த ஃபேமிலி சப்போர்ட். ஏன்னா இது வந்து நம்ம அறுவை சிகிச்சை பண்ணோம் நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சொல்கிறது இல்லை, ஃபேமிலியில் அவங்களுக்கு என்ன சப்போர்ட் இருக்குது, எந்த மாதிரி இருக்கும், ஐ லுக் இன் டு தட். ஸோ ஹோலிஸ்டிக் அப்ரோச் அது வந்து ப்ரீஆப் அசஸ்மெண்ட்டுன்னு. ஸோ தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆன் தட். இந்த ப்ரீஆப் அசஸ்மெண்ட் பண்ணும் போதே என்னென்னா அவங்களோட மொபிலிட்டி என்னவா இருக்குது, ஹவு கேன் ஐ இம்ப்ரூவ் தம், ஐ டிஸ்கஸ் வித் தம் அண்ட் ஆல்சோ டிஸ்கஸ் வித் தம் த காம்ப்ளிகேஷன்ஸ், வாட் ஆர் த காம்ப்ளிகேஷன்ஸ் கேன் அக்கர் ஆன் தட். Anesthetist வச்சு I assess them also. We do a blood test எல்லாமே பண்ணிட்டு whether they fit into the criteria on this one. So once they fit into the criteria, they get admitted on the day of surgery, morning. So morning I do the surgery. Surgery வந்து என்னன்னா minimal invasive. So that is a very அதுதான் நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். அதனால தான் நீங்களே இந்த புரோட்டோகால் சொல்லிருங்க, நான் அந்த கேள்வியை கேட்கலாம். So what I use a minimal incision, சின்ன incision தான், blood loss-ம் கம்மி. There are 2 important things. One thing is minimal invasive, blood loss-ம் கம்மி. இந்த பிளட் லாஸ் கம்மி எதனால வருதுன்னா சில மெடிசின்ஸ் வி கிவ் தம் இன்ட்ராஆப்ரேட்டிவ்லி அண்ட் ஆல்சோ டியூனிக்கே போட்டு பண்ணுறதுனால பிளட் லாஸும் கம்மி. ஸோ அதனால பேஷண்ட்ஸும் ஒரு எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவாங்க when they come out of on that. ஸோ அந்த மினிமலாக யூஸ் பண்ணிவிட்டு தென் வாட் ஐ டூ இஸ் இன்ட்ராஆப்ரேட்டிவ்லி சில மெடிசின்ஸ் ஐ கிவ் தம் ஆன் தட். ஸோ ஐ பிளாக் ஸ்பெசிஃபிக்லி ஆன் த பெயின் மேனேஜ்மெண்ட் ஆன் தட். ஸோ அப்போ தான் அவங்க வந்து இமீடியட்டாக நடக்க முடியும். ஸோ மசில் பவர் வந்து ஒன்றும் போகாது. ஸோ ஏன்னா இமீடியட்டாக நடக்கணும், பெயின் மேனேஜ்மெண்ட் இஸ் த மெயின் திங். ஸோ ஒன்ஸ் they do operations பொறுத்தீங்கன்னா 1.5 hours 2 hours தான் maximum surgical time. Anesthesia we do it in the spinal or general anesthesia, depends on the patient. So once they come up to the recovery, and ஆப்ரேஷன் முடிஞ்சு அவங்க ரெக்கவரியில் வந்து ஒரு மானிட்டரில் இருப்பாங்க, என்ன எப்படி இருக்குது பேஷண்ட்ஸ். ஸோ இமீடியட்டாக வந்து ஃபிசியோ வச்சு ஐ டென் them to move the leg. ஸோ மூவ் த லெக் இருக்கும்போது அவங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து இப்போ தான் சர்ஜரி பண்ணோம், அதுக்குள்ளே என்னால் காலில் மூவ் பண்ண முடியும், பெயினும் இல்லை. ஸோ அனதர் திங் ஐ டூ இஸ் ஒரு சின்ன கருவி ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அந்த கருவினால அவங்களுக்கு வந்து மெடிசின்ஸ் போயிட்டே இருக்கனால பெயின் இருக்காது. ஸோ ஒன்ஸ் அவங்க மூவ் பண்ணி ஆரம்பிச்சிட்டோன்னே ஒரு 2-3 ஹவர்ஸ்லேயே வந்து வி மேக் தெம் டு வாக், பிகாஸ் அவங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் ஆகும். ஸோ ஒன்ஸ் அவங்க வார்டுக்கு வந்துட்டாங்க, ஸோ இது வந்து ரெக்கவரியில் நான் சொல்லுவேன், ரெக்கவரியில் முடிச்சோடனே வார்டுக்கு வந்துடுவாங்க. வார்டுக்கு வந்தோடனே ஃபிசியோ வச்சு வி மூவ் தம் ஆன் தட். ஸோ வித்தின் 3 to 4 hours வி மேக் தெம் டு மொபைல். ஸோ அஃப்கோர்ஸ் they need some walkers who support on that.
ஸோ பண்ணிவிட்டு மை டார்கெட் இஸ் வித்தின் 16 hours to 24 hours தே ஷுட் டூ ஸ்டேர்ஸ் ஆல்சோ. ஏன்னா மெயின் எய்ம் ஆஃப் த ஆப்ரேஷன் இஸ் டு மேக் தம் இண்டிபெண்ட். குறுக்கிட்டு இருக்க மாட்டேங்க டாக்டர். அந்த சேர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் சர்ஜரி பண்ணி 24 மணி நேரத்துக்குள்ளேன்னு சொல்கிறீங்களே, 10 பேருக்கு சர்ஜரி பண்ணால் எத்தனை பேருக்கு அது சாத்தியம் டாக்டர்? என்னை பொறுத்தவரை வந்து ஃபாஸ்ட் ட்ராக் நான் பண்ணுறது வந்து 100% ஐ மேக் தம் திஸ் இஸ் மை ப்ரோட்டோகால். ஸோ இந்த ப்ரோட்டோகால் அவங்க வந்தால் தான் வந்து ஐ ஆஃபர் தம் திஸ் கைண்ட் எந்த வயசாக இருந்தாலும் எந்த வயசாக இருந்தாலும். ஸோ 70-80 வயசுலையும் ஐ ஹவ் டன் தட். ஸோ தே ஹவ் பிகாஸ் நான் சொல்கிறது பேஷண்ட் கிட்ட என்னென்னா, நான் அறுவை சிகிச்சை பண்ணாலும் உங்களோட கான்ஃபிடன்ஸ் 50% மேலே இருந்தால் தான் வந்து you can be successful on that. I mean operation can be successful on that. Once patient discharge பண்ணியாச்சுன்னா அதோட என்னோட வேலை முடிகிறது இல்லை. So I follow up there at home also. So we have a home care team with physiotherapist, nursing எல்லாமே care who go to home and teach them how to do the walking எல்லாமே வந்து they support there for a week or two. So this is the normal protocol of fast track knee replacement. ஓகே சரி டாக்டர், இப்போ இதெல்லாம் பண்ணிட்டாங்க அவங்க, இந்த ஃபிசியோதெரப்பி அப்புறம் நீங்கள் கொடுக்கக்கூடிய உங்களுடைய டீம் சப்போர்ட் அப்படிங்கிறது எவ்வளோ நாளைக்கு தொடரணும்? ஐடியலி 1 to 2 weeks. அந்த க்ரச் வாக்கிங் சொன்னல, அது வந்து வித்தின் 2 weeks they can walk independently. ஓகே. ஸோ அந்த 2 weeks when they go home also, அப்போது வந்து ஸ்டேர்ஸ் கிளைம் பண்ணலாம், எது பண்ணலாம். ஓகே. ஸோ ஒரு ஃப்ளைட் ஆஃப் ஸ்டேர்ஸ் ஒன்ஸ் கிளைம் பண்ணுறாங்கன்னா 2 weeks தே கேன் கிளைம் 2 ஸ்டேர்ஸ் ஆஃப் ஃப்ளைட்ஸ் ஆல்சோ. கம்ஃபர்டபுள் வாக்கிங் அப்படிங்கிறது வேறு, டோட்டல் லைஃப் ஸ்டைலே மாறி போச்சு எனக்கு, நான் பாட்டுக்கு எதை பற்றியும் கவலைப்படாமல் நடக்கிறேன் அப்படிங்கிறது வேறு. இந்த வார்த்தையை தான் நிறைய எதிர்பார்ப்பாங்க. ஸோ இதில் எனக்கு இந்த பிரச்சனை இருந்ததே தெரியல, ஏதோ ஒரு சர்ஜரி நடந்துச்சு, இப்போ எனக்கு வலியெல்லாம் இல்லை, நான் பாட்டுக்கு நடக்கிறேன்னு 100% ஒரு பேஷண்ட் சொல்லணும்னா எவ்வளோ மாதம் ஆகும்? அது வந்து பேஷண்ட் டிஃபரன்ஸ். ஏன்னா ஒரு பேஷண்ட்க்கு இந்த மாதிரி வலி எவ்வளோ டாலரேட் பண்ணுறாங்கன்னு. ஸோ நடைமுறையில் இது இப்போ ப்ராக்டிகாலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து 4 to 6 weeks, 4 வாரத்துலேருந்து 6 வாரத்துக்குள்ளே தே கேன் பி இண்டிபெண்டன்ட்லி டூயிங் ஆன் தட். ஸோ அதனால தான் நான் வந்து பீரியட் நான் சொன்னது 4 to 6 weeks டு டூ த அதர் நீன்னு சொன்னது. ஏன்னா தே பிகம் மோர் இண்டிபெண்டன்ட் வந்து அதில் ஒன்றுமே ப்ராப்ளம் இருக்கா. வென் யூ டூ அதர் நீ கம்ஃபர்டபுளி தே பிகம் மோர் ஆம்புலண்ட். உங்கள்கிட்ட வர நோயாளிகளில் ஒரு 10 பேர் வர்றாங்கன்னு எடுத்துக்கிட்டோம்னா எத்தனை பேர் ஆண்கள், எத்தனை பேர் பெண்கள்? ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளில் பாதிக்கப்பட்டது நிறைய பெண்கள்னு நான் பார்க்குறேன். அது தவறாக கூட இருக்கலாம், எனக்கு தெரியலை, தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அதை கேட்குறேன். பெண்கள் நிறைய அதில் பாதிக்கப்படுறாங்களா? ஜென்ரலி பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் ப்ராக்டிஸ்லேயும் நிறைய பேர் வராங்க. லேடிஸ்க்கு வந்து கொஞ்சம் காமனாக ஐவ் சீன் தெம் ஆர்த்ரைட்டிஸ் ஆன் தட். ஸோ பாசிபிளி பிகாஸ் ஆஃப் தட் லைஃப் ஸ்டைல் ஆல்சோ ஒன் ஆஃப் த திங், அண்ட் தென் ஹார்மோனல் ஆல்சோ ஒன் ஆஃப் த திங். அனதர் திங் இஸ் அவங்களுக்கு அந்த bone like a minerals loss also is there. So அந்த இருக்கும்போது வந்து that also leads to a lot of wear and tear. இந்த மாதிரி சர்ஜரிஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு அஃபோர்டபுள்ல இருக்க மாட்டேன். டெஃபினட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டோட கன்வென்ஷனல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் 4 to 5 days ஸ்டே பண்ணுறாங்க வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி ஹாஸ்பிட்டல் காஸ்ட் ஆல்சோ இன்க்ரீசஸ். இப்போ நான் சொன்ன மாதிரி மினிமல் பிளட் லாஸ் இருக்குது, ஆப்ரேஷன் தியேட்டர் டைமும் கம்மியாகுது. ஸோ அப்போ வந்து வி ஆர் நாட் கிவிங் எனி டிரான்ஸ்ஃபியூஷன். ஸோ இந்த மாதிரி மற்ற செலவுகள்லாம் கம்மி ஆகிறதுனால வந்து கன்வென்ஷனல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டோட இது வந்து ஒரு 30% காஸ்ட் கம்மி. சரி டாக்டர், நீங்கள் இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட கேட்க நினச்சேன். நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த அக்சஸ்மெண்ட்டில் கரெக்டாக ஒரு பேஷண்ட் வரும்பொழுது இவருடைய வலி எனக்கு வலிக்குதுன்னு சொல்லி வர்றாங்க அப்படின்னா, இப்போ நம்ம பெரும்பாலும் இந்த ஸ்போர்ட்ஸ் மெடிசன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வலியை குணமாக்க முயற்சி பண்ணுறோம் இல்லையா? அது ஒரு பக்கம் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து அதை பேஸ் பண்ணி இது குணமாக்க முடியாத வலி அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கு உங்களுடைய அந்த துறை உதவுதா டாக்டர்? டெஃபினட்டாக என்னோட ப்ராக்டிஸ் ஸ்போர்ட்ஸ் மெடிசன் சைடில் வந்து அது வந்து ஒரு யங் பாப்புலேஷன். ஸோ ஸ்போர்ட்ஸ் மெடிசன்றது ஸோ சில டைமில் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த மூட்டு வந்து ரொம்ப தேய்மானம் இல்லை, கம்மியாக தேய்மானம் இருக்கும்போது ஐ புட் தம் ஆன் எக்ஸசைஸ் ரெஜிம் ப்ரோக்ராம். ஓகே. ஸோ அந்த எக்ஸசைஸ் ரெஜிம் ப்ரோக்ராம்னால அதிலே சரி பண்ணிடலாம். ஓகே. சில டைமில் என்னென்னா நிறைய பேர் ஐ ஹேட் ஃபியூ பேஷண்ட்ஸ் ஆல்சோ மூட்டு வலின்னு வரவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து இடுப்பில் இருக்கலாம். ஸோ இது வந்து அசஸ்மெண்ட், யூ ஹேவ் டு அசஸ் த பேஷண்ட் ஆஸ் அ ஹோலிஸ்டிக். நான் சொன்ன மாதிரி ஸோ வலி எங்கே இருக்குது அப்படிங்கிறத விட வலியினுடைய புறப்பாடு எந்த இடத்துல புறப்படுதுன்னு கவனிக்கிறேன். கரெக்ட். பேஸ் எங்கேருந்து வரணும் பார்க்க. சில டைமில் ரெஃபர்ட் பெயின்னு சொல்லுவோம். ரெஃபர்ட் பெயின் வந்து இடுப்பில் ப்ராப்ளம் இருந்தாலும் அது ரெஃபர்ட் பெயின் இருக்கும், இல்லைன்னா பேக் ப்ராப்ளம்னால வருவாங்க. ஸோ அதனால் வந்து இங்கெல்லாம் கால்லாம் வலி வருதுன்னு வந்து ரீசெண்டாக கூட வி ஹேட் அ பேஷண்ட்ஸ் வந்து இங்கே தசையில் இங்கே வலிக்குது இங்கேயும் வலிக்குதுன்னு சொல்லிட்டு தே வென்ட் டு த வாஸ்குலர் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே ஃபுல்லாக எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிவிட்டு எல்லாம் டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு வந்தாங்க. அப்புறம் பார்த்தா வந்து அவங்களுக்கு மூட்டில் தான் ப்ராப்ளம் இருந்தது. ஸோ தென் ஐ ஹேவ் டு டூ த சர்ஜரி ஃபார் ஹர்.
ஸோ நான் சொல்ல வர்றது என்னன்னா, சில இது வந்து எக்ஸசைஸ் இதனாலே வந்து குணப்படுத்த முடியல. பட் அது வந்து ஏர்லி ஸ்டேஜ் இருக்கும்போது. ஸோ வளைவு வந்துச்சு முட்டியில் ரொம்ப தேய்மானம் வந்துச்சுன்னா தென் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு டூ தட். உலகத்தில் ரொம்ப மருத்துவர்களுக்கும் சரி அல்லது பிள்ளைகள் சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் கஷ்டமான ஒரு விஷயம் வயதானவர்களை ஒரு விஷயத்துக்கு கன்வின்ஸ் பண்ண வைக்கிறது. நீங்கள் ஆரம்பத்தில் ரொம்ப அழகாக அந்த வார்த்தையை சொன்னீங்க. அவங்க என்ன யோசிப்பாங்க, நான் இவ்வளோ வயசாயிருச்சு இன்னும் கொஞ்ச நாள் தானே இப்படியே ஓட்டிக்கிறேன் காலத்தைன்னு சொல்லுவாங்க. இப்படின்னு பல கவலைகள் குடும்பம் சார்ந்ததாக இருக்கும். அவங்களுடைய வியாதியை பற்றி கவலைப்படாமல் வயதானவர்கள் அதை யோசிப்பாங்க. அதை மீறி அவங்களை கன்வின்ஸ் பண்ணுறது ஒரு பெரிய கஷ்டம். ஒருவேளை அதை மீறி அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எந்த டாக்டர்கிட்ட போகிறோங்கிறது அதை விட முக்கியம். டெஃபினட்டாக. ஸோ அதுதான் அந்த எண்டு. ரொம்ப அழகாக சில விஷயங்கள் எங்களோட இன்றைக்கி பகிர்ந்துக்கிட்டீங்க. மிகுந்த நம்பிக்கைக்குரிய விஷயம்னு கூட சொல்லலாம். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி டாக்டர். நன்றி, வணக்கம். உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி mydoctor@apollohospitals.com. தொலைபேசி எண் 044440401066. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் இணைவோம். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.